10 வேக்கன்சி 20 வேக்கன்சி இல்லைங்க. 1000 வேக்கன்சி வந்திருக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து. ஆமாங்க, டிகிரி மட்டும் இருந்தால் போதும் இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். லொக்கேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 20/2/2025. ஸோ வாங்க இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சேலரி அப்படிங்கிற என்டையர் த இன்ஃபர்மேஷன் நம்ம A to Z கிளியராக பார்க்கலாம். இது போன்ற பல முக்கியமான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆல்சோ பண்ணுங்கள். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் காப்பி. இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக 4500க்கும் மேற்பட்ட பிரான்ச் இருக்குது. கிட்டத்தட்ட பிஸ்னஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 6,68,000 கோடி பண்ணுற ஒரு பெரிய பப்ளிக் செக்டார் பேங்க் தான் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிரெடிட் ஆஃபீஸர் இன் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் கேட்டுறாங்க. கிரெடிட் ஆஃபீஸர் அப்படின்னா என்ன ரோல் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் கேட்பீங்க. ஹோம் லோனோ எந்த லோனாக வேணால் இருக்கலாம். பட் நமக்கு அதுக்கான கிரெடிட் இருக்கா, நம்ம அந்த லோனுக்கு எலிஜிபிளாக இருக்கா அப்படிங்கிறத யார் பார்ப்பாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற கிரெடிட் ஆஃபீஸர் தான் பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ லோன் இருக்குது, உங்களுக்கு சிபில் எவ்வளோ இருக்குது, இதுக்கு பிஃபோர் நீங்கள் லோன் கட்டியிருக்கீங்களா இல்லையா, கிரெடிட் கார்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா அந்த கிரெடிட் ஆஃபீஸர் தான். அந்த ரோலுக்கு தான் இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஹையர் பண்ண போகிறாங்க. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது ப்ரோ, நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கிரெடிட் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் இருந்தால் போதுமானது. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜாபில் இருக்கிற எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களே படிக்க வச்சு ஹையரிங் பண்ணி உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இதில் பிளேஸ்மெண்ட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்க கிரெடிட் ஆஃபீஸருக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31லேருந்து 22 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபீஸ் ஆல்சோ நீங்கள் 22க்குள்ளார நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு எக்ஸாம் வரும் அப்படிங்கிறத லேட்டராக உங்களோட மொபைல் நம்பருக்கும் உங்களோட மெயிலுக்கும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட மொபைல் நம்பருக்கும் உங்கள் மெயிலுக்குமே வந்துடும். இப்போது கிரெடிட் ஆஃபீஸரில் மெயின் ஸ்ட்ரீமில் JMGS அப்படிங்கிற வேக்கன்சியில் மொத்தம் 1000 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரலுக்கு 405, இடபிள்யூஎஸ்க்கு 100, OBCக்கு 270 அண்ட் SC கேண்டிடேட்ஸ்க்கு 150 அண்ட் ST கேண்டிடேட்ஸ்க்கு 75 வேக்கன்சி இருக்குது. இதில் ஃபிசிக்கலி வீக்கராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்குமே இதில் HI, VI, OC, IDயில் தலா 10 வேக்கன்சி அப்படிங்கிறத கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது மேபி கொஞ்சம் சேஞ்ச் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இந்த ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் SC, ST, OBCக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பேக்கேஜ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இது வந்து பேசிக்காக 48,480 வரும். அலவன்ஸ்லாம் சேர்த்து வரும்போது நல்ல சேலரியாகவே வரும். இப்போ ஒன்ஸ் நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிரெடிட் ஆஃபீஸர் மெயின்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் நீங்கள் பேங்க்கில் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது நீங்கள் 1 இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடியே இருந்தால் ஓகே, இல்லை ப்ரோ என்கிட்ட இப்போ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் ஃபினான்ஷியல் கோர்ஸ் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் உங்கள் டிகிரியை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவே உங்களை இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவை படிக்க வச்சுருவாங்க. ஸோ தட் இதில் வந்து கட்டாயமாக இது இருந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிற எதுவும் கிடையாது. நீங்கள் டிகிரி இருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்புறம் நேஷ்னாலிட்டி இந்தியனாக இருந்தால் ஓகே. இப்போ ஏஜ் அப்படிங்கிறத பார்த்தோன்னா மினிமம் 20லேருந்து 30 வயசு அப்படிங்கிறது இருக்கணும். பிறந்த தேதி அப்படிங்கிறது பார்த்தோன்னா 30/11/94லேருந்து 30/11/2004 பிறந்த தேதி இருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் கொஞ்சம் ஏர்லியராகவோ அப்புறமா இருக்கேன் ப்ரோ அப்படின்னா அதுக்கான ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஆஸ் பர் த நார்ம்ஸ் தான். ஃபார் SC, ST கேட்டகரிக்கு 5 இயர்ஸும் அண்ட் OBC கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு 3 இயர்ஸ் அப்படிங்கிற ரிலாக்ஸேஷன் உண்டு. நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா டிகிரி அப்படிங்கிறது இருந்தால் போதும். கிராஜுவேஷன் இன் எனி டிகிரி இருந்தால் ஓகே. ஆனால் கட்டாயமாக நீங்கள் ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 60% மேலே மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 60 கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இதுவே நீங்கள் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், OBC, ஃபிசிக்கலி டிசபிலிட்டிஸாக இருந்தால் 55% கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது கம்மியாக இருக்குன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் கிரெடிட் ஆஃபீஸர் இன் மெயின் ஸ்ட்ரீமுக்கு. ஓகே, ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். 60னா 60, 55னா 55 அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ 54.99 அப்படிங்கிறத அவங்க வந்து 55 கன்சிடர் பண்ணுவாங்க. 54.5ங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த 0.001 மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வருவோம். இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிரெடிட் ஆஃபீஸருக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும். முதல்ல உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஸோ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறத பார்த்தா இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டி, ரீசனிங் அபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ்,
அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். இது நிறையா புக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ மார்க்ஸும் கொஸ்டின்ஸும் இருக்குது. மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்கிலீஷே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டைமுமே ரொம்ப தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் வந்துட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர் ரைட்டிங்கும் எஸ்ஏவும் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ணணும். லெட்டர் ரைட்டிங்கும் எஸ்ஏவும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறையா புக்ஸ் வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எடுத்து ஒன்ஸ் நீங்கள் படிங்க. தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்கிங். நெகட்டிவ் மார்க்கில் எதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக பயப்படாமல் நல்லாவே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாமே பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா குவாலிஃபை ஆனதுக்கப்புறமா இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அப்படிங்கிற கோர்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஃபீஸ் இல்லைன்னா கூட அதுக்குமே சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபீஸை பே பண்ணிடுவாங்க. அதுக்கான சார்ஜஸை அவங்க உங்களோட சேலரியில் டிடெக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு 3 to 4 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எஜுகேஷன் லோன் போட்டு நீங்கள் அந்த பேங்க்லேயே நீங்கள் கட்டிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸாம் சென்டர்ஸ் பொறுத்தவரை வேரியஸ் சென்டர்ஸ் உண்டு இந்தியாவில். கண்டிப்பாக நமக்கு ஐபிபிஎஸ் தரப்பில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால நமக்கு ஆஸ் யூஸ்வல் ஐபிபிஎஸ் என்னென்ன சென்டர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த சென்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் இப்போ எல்லா பேங்க் எக்ஸாமுமே ஒரு ப்ராப்பராக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா கிரெடிட் ஹிஸ்ட்ரி. அதாவது உங்கள் சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 650 ஆர் 650 அபோவ், அதாவது சென்ட்ரல் பேங்க்கில் ஜாயின் பண்ணும்போது இருக்கணும். எனக்கு இந்த சிபில் ஸ்கோர் எப்படி பார்க்குறதுனே தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட கூகுள் பேயில் போனீங்கன்னா அதை ஸ்க்ரோல் பண்ணி டவுனில் வந்தீங்கன்னா செக் ஒர்க்கு சிபில் ஸ்கோர்னு இருக்கும். அந்த சிபில் ஸ்கோரிங் வந்து பார்த்துக்கலாம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா ஆஸ் யூஸ்வல் ஆன்லைன் மோட் தான் அப்ளை பண்ணணும். ஃபீஸ் அப்படிங்கிறது ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு அன்ரிசர்வ்க்கு 750 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஓபிசிக்கும் 750 தான். உமன், எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி டிசேபிள்ஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் 150 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதுமானது. அப்புறம் இதுக்கான லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் நிறைய ஜாபோட லிங்க்குமே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஜாப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர் இந்த 5 சென்டர்ஸ் தான் நமக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் குறிப்பாக ஐபிபிஎஸ்சில் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணணும். அப்புறம் இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் எல்லா ஃபோட்டோவுமே ப்ராப்பராக லைட் கலராக முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் இருக்க மாதிரியே பார்த்துங்க. பேக்ரவுண்டை ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டாம். 20 to 50 கேபிக்குள்ளார ஃபோட்டோ சைஸ் இருக்கணும். டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னேச்சருக்கான இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. 140/60 பிக்சலில் இருக்கணும். 10லேருந்து 20 கேபிக்குள்ளார இருக்கணும். ஒயிட் பேப்பரில் பிளாக்கில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். கேபிட்டல் லெட்டரில் சைன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம் இம்ப்ரெஷனும் அதே மாதிரி தான் 240 டைமென்ஷன் 20 dpiயில் இருக்கணும். ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி 20 to 50 கேபி. ரிட்டன் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பரில் கையால் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். உங்கள் நேமு ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் மீ அப்படிங்கிறத உங்கள் கையால் எழுதணும். எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து 800 to 400 பிக்சலுக்குள்ளார நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபைல் சைஸ் அப்படிங்கிறது 50 to 100 கேபிக்குள்ளார இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்திருக்கிற ஜாப் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோம். இல்லை டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து தெரியப்படுத்துங்க. ஃபர்தராக ஒரு முக்கியமான ஜாப் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.